சுகமாகிவிட்டது என்று நீங்கள் சொல்லலாம். அந்த ஊழியக்காரனுடைய கரத்தில் ஒன்றும் இல்லை. அந்த ஊழியக்காரன் கரத்தை வைக்கும் பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி தன்னுடைய தழும்புள்ள கரத்தையே உங்கள் மீது வைக்கிறார். அந்த தழும்புகள் தான் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது. ஊழியக்காரனுடைய கரம் அல்ல. இந்த ஊழியக்காரனுடைய கரத்திலும் உங்களுக்காக ஏற்றுக்கொண்ட காயங்கள் இல்லை, தழும்புகள் இல்லை. எந்த ஊழியக்காரனும் உங்களை குணமாக்க முடியாது. எந்த ஊழியக்காரனும் உங்களுக்காக சிலுவையிலே மரிக்கவில்லை. எந்த ஊழியக்காரனும் உங்களுக்காக சிலுவை சுமக்கவில்லை. எந்த ஊழியக்காரனுடைய கரம் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. இயேசுவினுடைய தழும்புகள். அதற்காகத்தான் அவர் சிலுவையிலே காயப்படுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தார். தழும்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு தன் சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார். அந்த தழும்புகளிலே தான் வல்லமை இருக்கிறது. மத்தேயு 8:17 வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். வாரினால் அடிக்கப்பட்டவுடைய சரீரம் கிழிக்கப்பட்ட பொழுது ஒரு பார சிலுவை அவர் தோளின் மீது வைத்து அவரை இழுத்து கொண்டு போகும் பொழுது தலை முதல் கால் வரை சரீரம் நொறுக்கப்பட்டு வேதனைப்பட்டார். எதற்காக? தலை முதல் கால் வரை உங்களுடைய சரீரத்தை பாதிக்கிற பொல்லாத நோய்களை உங்களை விட்டு அப்புறப்படுத்தி குணமாக்குவதற்காக அந்த நோய்களை சிலுவையிலே சுமந்தார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் வேறு எங்க இருக்கிறது? நம்முடைய நோய்களை தன் சரீரத்திலே ஏற்றுக்கொண்டு நமக்காக சரீரத்திலே காயப்பட்டு நம்மை குணமாக்க அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். இயேசு தெய்வம் அல்ல என்று பேசினவன் நான். இயேசுவை பற்றி யாராவது பேசினால் எனக்கு கோபம் வரும். இயேசு தெய்வமே கிடையாது என்று வாதாடினவன் நான். இந்த கிறிஸ்தவர்களுக்கு புத்தியே இல்லை. கிறிஸ்தவர்கள் ஒரு மனிதனை தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் என்று இயேசுவை கேவலப்படுத்தி பேசின ஒரு துரோகி நான். அவ்வளவு என் மதத்திலே வைராக்கியம் உள்ளவனாயிருந்தேன். ஆனால் என் 14வது வயதிலே இருதய வீங்கி வலதுகால் செயலற்று நொண்டியாய் மரணப்படுக்கையில் கிடந்த போது ஒருவரும் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை. சென்னை பட்டணத்திலே மருத்துவர்கள் என்னை கைவிட்டார்கள். மருத்துவத்தால் இனிமேல் உங்கள் மகனை குணமாக்க முடியாது, உங்களுடைய மகனுடைய இருதயம் முழுவதும் பாதிக்கப்பட்டு விட்டது, இன்னும் எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பான் என்று சொல்ல முடியாது, அவன் சீக்கிரத்தில் மரித்து விடுவான் என்று மருத்துவர்களின் பெற்றோரிடத்தில் சொல்லிவிட்டார்கள். எங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, ஜெபத்தை பற்றி தெரியாது, இந்த ஊழியரை பற்றியும் தெரியாது. மரணப்பட்ட